பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். கிருபைகள் சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. இயேசுவின் முழு செபக்கோடும் நல்ல பிதாவே, ஆமென். இம்மட்டும் கிருபை தந்த தேவா, இனியும் கிருபை தாரும் ஓவா. ஹல்லேலூயா. அந்த வருஷம் முழுவதும் நமக்கு கிருபைகளை தந்தார். எத்தனை பேர் ஆமென் ஹல்லேலூயா சொல்ல போறீங்க? ஹல்லேலூயா. இம்மட்டுமாய் கிருபை தந்த தேவன், இனியும் அவர் கிருபை தருவார். எல்லாரும் ஜெபமாய் பாடலாமா? என்றும் இயேசுவே உம்மிலே நிலைத்திருக்க வேண்டும் ஆண்டவரே. நான் ஆண்டவரே உம்முடைய குணத்தினாலே நான் உருவாக வேண்டும். உம்முடைய வல்லமை எனக்குள்ளாய் இருக்க வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய வரங்கள் என் மூலமாய் வெளிப்பட வேண்டும் ஐயா. ஆண்டவரே, உம்மை போல பேச, உம்மை போல செயல்பட எனக்கு வேண்டுமப்பா. உம்முடைய அன்பையும் வல்லமையும் திவ்ய குணங்களும் தாரும் ஆண்டவரே. எல்லா கத்தரை சோதனை பண்ணி பாடுவோமா? இமட்டும் கிருபை தந்த தேவா, இனியும் கிருபை தாருமோவா. மட்டும் கிருபை தந்த தேவா, இனிமேலும் கிருபை தாரும் கரங்களை தட்டி. இம்மட்டும் கிருபை தந்த தேவா, இனிமேலும் கிருபை தாரும் இன்றும் என்றும் உம்மில் நான் நிற்கவேன். இயேசுவே நீரினில் உருவாகவே, உம்மை காணவே, இன்றும் என்றும் உம்மில் நான் நிற்கவேன். இயேசுவே நீரினில் உருவாகவே, உம்மை காணவே. இம்மட்டும் கிருபை தந்த தேவா, இனிமேலும் கிருபை தாரும். இம்மட்டும் கிருபை தந்த தேவா, இனிமேலும் கிருபை தாரும். சோதிக்கப்பட்ட தூய தேவா, சோதனையில் பலன் தாரும். சோதிக்கப்பட்ட தூய தேவா, என் சோதனையில் பலன் தாரும். துன்பங்கள் தொல்லைகள் சூழ்களிலே இன்ப ஒளி என்னில் வீசியே இருள் நீக்குமே. துன்பங்கள் தொல்லைகள் சூழ்களிலே இன்ப ஒளி என்னில் வீசியே இருள் நீக்குமே. இம்மட்டும் கிருபை தந்த தேவா, இனிமேலும் கிருபை தாரும். இம்மட்டும் கிருபை தந்த தேவா, இனிமேலும் கிருபை தாரும். பக்தி இல்லை ஆண்டவரே, நானுமே ஆராதிக்கப்பா. ஆண்டவரே, சத்திய ஆவியானவர் என்னை நிரப்பி, தம்முடைய வல்லமை நான் நிரப்பி, சத்திய ஆவியான தேவன்பை நான் நிரப்பி, ஆண்டவரே எனக்குள்ள ஒரு சக்தியை தாரும், ஒரு பலத்தை தாரும் ஆண்டவரே. உம்மை துதிக்க. ஆமென். பக்தி இல்லை உம்மை ஆராதிக்க, யுக்தி இல்லை உம்மை நான் துதிக்க. பக்தி இல்லை உம்மை ஆராதிக்க, யுக்தி இல்லை உம்மை நான் துதிக்க. சக்திய ஆவியின் வல்லமையாம் சக்தியை தாரும் உத்தமனாய் உம்மை துதிக்க. சக்திய ஆவியின் வல்லமையாம் சக்தியை தாரும் உத்தமனாய் உம்மை துதிக்க. இம்மட்டும் கிருபை தந்த தேவா, இனிமேலும் கிருபை தாரும். இம்மட்டும் கிருபை தந்த தேவா, இனிமேலும் கிருபை தாரும். நன்றியால் உள்ளம் பூரிக்குதே, என்றுமே உம்மில் நான் நிற்கவே. நன்றியால் உள்ளம் பூரிக்குதே, என்றுமே உம்மில் நான் நிற்கவே.
அன்று உம் உதிரம் சிந்தினதா இன்று உம் அன்பு பெருவெள்ளமா புரண்டோடுதே. அன்று உம் உதிரம் சிந்தினதா இன்று உம் அன்பு பெருவெள்ளமா புரண்டோடுதே. இம்மட்டும் கிருபை தந்த தேவா இனிமேலும் கிருபை தாரும்புவா. இம்மட்டும் கிருபை தந்த தேவா இனிமேலும் கிருபை தாரும்புவா. சத்துருவான சாத்தானினை நித்தம் நெருக்கி கையிலே சத்துருவான சாத்தானினை நித்தம் நெருங்கி கையிலே கர்த்தரே ஜெயம் பெற்றிடவே சத்திய ஆவி வல்லமையும் என்னில் ஊற்றுமே. கர்த்தரே ஜெயம் பெற்றிடவே சத்திய ஆவி வல்லமையாய் என்னில் ஊற்றுமே. இம்மட்டும் கிருபை தந்த தேவா இனிமேலும் கிருபை அரும்புவா. இம்மட்டும் கிருபை தந்த தேவா இனிமேலும் கிருபை தாரும்புவா. இந்த வருஷத்தின் கடைசி நாட்களிலும் நாம ஜெபம் பண்ணுவதற்கு நமக்கு ஒரு ஜெப ஆவி வேணும். கர்த்தர் அந்த ஜெப ஆவியை தரும்படியாக எல்லாரும் கேட்கணும். அல்லேலூயா, ஆமென். ஜெபத்தினாவி என் நகத்தில் ஊற்றும். ஜெபத்தினால் உலகை நான் ஜெயிக்க. ஜெபத்தினாவி என் நகத்தில் ஊற்றும். ஜெபத்தினால் உலகை நான் ஜெயிக்க. உன்னதா உலகை நீ ஜெயித்தீர். உன்னாமத்தினால் நான் ஜெயிப்பேன். அல்லேலூயா. உன்னதா உலகை நீ ஜெயித்தீர். உன்னாமத்தினால் நான் ஜெயிப்பேன். அல்லேலூயா. இம்மட்டும் கிருபை தந்த தேவா இனிமேலும் கிருபை தாரும்புவா. இம்மட்டும் கிருபை தந்த தேவா இனிமேலும் கிருபை தாரும்புவா. இன்றும் என்றும் நான் நிற்கவே இயேசுவே நீர் என்னில் உருவாகவே உம்மை காணவே. இன்றும் என்றும் உம்மில் நான் நிற்கவே இயேசுவே நீர் என்னில் உருவாகவே உம்மை காணவே. இம்மட்டும் கிருபை தந்த தேவா இனிமேலும் கிருபை தாரும்புவா. கரங்களை தட்டி அந்த கிருபைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஓ ஹalleluya. கர்த்தாவே ஸ்தோத்திரிக்க. அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருபைகள் பெருகுது அப்பா. அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருபைகள் பெருகுது அப்பா. கிருபை பெருகும் பொழுது மகிமை பேரங்குதே அப்பா. ஹalleluya. மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஜெபத்தை ஆவியை ஊற்று, பரிசுத்த வல்லமையை ஊற்று. ஷாதலா பலதிர பலதிர பலதி கமனதர பலபதிரமு லிதர பனஷி. ஹalleluya. மை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி நிறைந்த இருதயத்தோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம். இருவர் ஒருமித்து என் நாமத்தினால எதை கேட்டாலும் நான் அதை தருவேன் என்று சொல்லி வாக்குரைத்ததான தேவன். ஆண்டவரே, இந்த வருகிறதான ஆண்டையும் தேவன் எங்களுக்கு ஆவிக்குரிய வாழ்விலும் ஆண்டவரே, எங்கள் பொருளாதாரத்தில், எங்கள் குடும்ப வாழ்விலும், சமுதாய வாழ்விலும் ஆண்டவரே, எங்கள் கையிட்டு செய்கிற வேளையிலும் ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டிடுவீராக.
எங்கள் பிள்ளைகள் ஆண்டவரப்பா உம்மை அறிகிற அறிவிலே பெருக வேண்டும் ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகள் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற சாட்சியின் ஜீவிதம் வேணும் அப்பா. எங்கள் பிள்ளைகள் ஆண்டவரே படிக்கிறதான படிப்பையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எல்லாவற்றையும் கர்த்தர் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. வரும் காலங்கள் ஆண்டவரே, என் வரும் காலங்கள் உம்முடைய கரத்தில் அல்லவா இருக்கிறது. காலங்களும் அது கரத்தில் இருக்குது அப்பா. கர்த்தர் ஆண்டவரப்பா ஆண்டவரே, நீர் நன்மை செய்யும்படியாக எங்கள் மீது, எங்கள் குடும்பத்தின் மீது, சபைகள் மீது இரக்கம் பாராட்டுவீராக. தேசத்தின் மீது இரக்கம் பாராட்டுவீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபக்கேளும் நல்ல பிதாவே, ஆமென். இந்த வேளையிலும் கூட ஆண்டவரே, உம்முடைய மாசில்லாத இரத்தத்தினால என்னுடைய குற்றங்கள் எல்லாவற்றையும் கழுவியறலும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எனக்காக தானே பாடுகளை சகித்தீர், எனக்காக தானே நீர் வேதனைகளை சுமந்தீர், ஆண்டு துக்கத்தை சுமந்தி ஆண்டவரே என்னுடைய சமாதானத்தை ஆண்டவரே பெரும்படியாய் ஆண்டவரே சமாதானத்தை கேட்டை ஆண்டவரே நீ சுமந்து கொண்டீர் ஆண்டவரே. ஆண்டவரே நீ நொறுங்க கொடுத்து எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணினீர் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு உம்மை சோதரிக்கிறோம் ஆண்டவரே. சிலுவையிலே சாபத்தை சுமந்தவராய் தலை சாய்க்க இடமில்லாமல் எங்களுடைய ஆசீர்வாதத்துக்காய் நீர் மரிச்சீரே ஆண்டவரே. ரத்தத்தின் வல்லமை எங்களை கழுவி சுத்திகரிக்கும்படியா நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவே உந்தன் மாசில்லா இரத்தம் எந்தனுக்காக சிந்தினீரே. மூல பாடுகள் யாவும் சகித்தீர், அத்தனையும் எனக்காகவே. மூல பாடுகள் யாவும் சகித்தீர், அத்தனையும் எனக்காகவே. மா பாவியாம் என்னை நினைக்க மன்னான மாத்திரமையா. மா பாவியாம் என்னை நினைக்க மன்னான மாத்திரமையா. தேவ தூதரிலும் மகிபனா என்னை மாற்றின அன்பை துதிப்பே. தேவ தூதரிலும் மகிபனா என்னை மாற்றின அன்பை துதிப்பே. நீர் என் மேல் பாராட்டினதான உமது அன்புக்காக நான் என்ன செய்வேன் ஆண்டவரே. நரகத்தின் வல்லமையிலிருந்து மீட்டெடுத்து நித்திய ஜீவனை அளித்த என் தேவனையே உம்முடைய அன்பை நான் துதிப்பேன் அப்பா. என்மேல் பாராட்டின உமதன்பு கீழா என்ன நான் செய்திடுவே. நரகாக்கினை நின்று மீட்ட சுத்த கிருபை நித்தம் பாடுவே. என்மேல் பாராட்டின உமதன்பு கீழாயின நான் செய்திடுவே. நரகாக்கினை நின்று மீட்ட சுத்த கிருபை நீதம் பாடுவே. மா பாவியாம் என்னை நினைக்க மன்னான மாத்திரமையா. மா பாவியாம் என்னை நினைக்க மன்னான மாத்திரமையா. தேவ தூதரிலும் மகிபனா என்னை மாற்றின அன்பை துதிப்பே. என் தேவ தூதரிலும் மகிபனா என்னை மாற்றின அன்பை துதிப்பே. எந்த பாதம் சறுக்கும் போதெல்லாம் ஆண்டவரே உம்முடைய கிருபை தானே என்னை தாங்கினது அப்பா. என்னுடைய மனம் பாரத்தினால் சோர்ந்து போகும் வேளையெல்லாம் ஜீவ வசனத்தை தந்து என்னை தேற்றினீரே, பலப்படுத்தினீரே. எந்தன் பாரசுந்தரு கீடும் போது
வலக்கரத்தாலே தாங்குகிறீ மனபாரத்தால் சோர்ந்திடும் போது ஜீவ வார்த்தையால் தேற்றுகிறீ செய்தார் எந்தன் பாதங்கள் சறுக்கிடும் போது வலக்கரத்தாலே தாங்குகிறீ மனபாரத்தால் சோர்ந்திடும் போது ஜீவ வார்த்தையால் தேற்றுகிறீ மாபாவியாம் என்னை நினைக்க மன்னானதான் மாத்திரமையா மாபாவியாம் என்னை நினைக்க மன்னானதான் மாத்திரமையா தேவ தூதரிலும் மகிவனா என்னை மாற்றின அன்பை துதிப்பே தேவ தூதரிலும் மகிவனா என்னை மாற்றின அன்பை துதிப்பே எனக்காக நீயாவும் முடித்தீர் உமக்காக நான் என்ன செய்வேன் எந்த ஜீவனுள்ள நாளெல்லாம் என் சிலுவை சுமந்து செல்வேன் மாபாவியாம் என்னை நினைக்க மன்னான நானென் மாத்திரமையா மாபாவியாம் என்னை நினைக்க மன்னான நானென் மாத்திரமையா நீவ தூதரிலும் மகிவனா மீண்டும் நாங்கள் மன்னாட மனிதர்கள் தேவ தூதரிலும் மகிவனா ஒழிந்து போகட்டும் அபிஷேகத்தை இப்பொழுது எங்களுக்கு அன்பை துதிப்பே கரங்களை தட்டி ஹல்லேலூயா உம்முடைய ரத்தம் எங்கெல்லாம் இறங்கி வருகிறதோ அங்கெல்லாம் பரிசுத்தம் உண்டு ஆண்டவரே எங்கெல்லாம் இந்த ஆண்டவரே இயேசு ரத்தம் கிரியை செய்கிறதோ அங்கெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் அளவில்லாமல் ஊற்றுகிறீரே உம்முடைய வல்லமையை ஊற்றும் ஆண்டவரே உம்முடைய வல்லமை ஊற்றும் ஆண்டவரே உம்முடைய பலத்தை குடும்பாண்டவரே உம்முடைய சுகத்தை சரீரத்தில் கொடுங்கப்பா கொடுங்க 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 எல்லா பலவீனங்கள் ஆண்டவரே அந்தகாரத்தின் வல்லமைகள் வல்லத ஆவியினுடைய கிரியைகள் அழிந்து போகும்படியாய் தேவ கிரியைகள் மேலே இறங்கட்டும் சதலவரபல துரமலதி கபல துரமனதிரவோ விதரபலஷே ஓ glory hallelujah 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 விதரபல துரமனதி சத்தத்தை உயர்த்தி ஆண்டு உயர்த்துவோமா எங்க தேவன் எங்களுக்கு புது பலனை இந்த வேளையிலே தருவீரா ஆசீர்வாதங்களை தருவீரா சமுதிரத்தை தாழ்த்துவோம் நீ செய்த எல்லா நன்மைகளுக்கு ஆண்டு முழுவதும் ஜீவன் உள்ள ஆண்டவரே என் ஜீவனுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றி சொல்ல வேண்டுமே என் இருதயத்தை ஆண்டவரே பரிசுத்தமாக்கு கல்லான இருதயத்தை எடுத்து கொண்டு தசையான இருதயத்தை நறுமணமான இருதயத்தை தருவீர் ஹல்லேலூயா ஹல்லேலூயா
கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, என் வாழ் தீபமே, என்னை காக்கும் தெய்வமே, முழங்கால் படியிட்டு முழுவதும் தருகிறேன், முழங்கால் படியிட்டு முழுவதும் தருகிறேன். கரங்களை தட்டி ஆண்டவரை ஒப்பு கொடுக்க, என்னையும் எங்கள் குடும்பத்தையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் சொல்லுவோம். அந்த வேலையை ஒப்பு கொடுக்கிறோம், பிசினஸ் ஒப்பு கொடுக்கிறோம், ஊழியத்தை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, என் ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. என் வருமானங்களை ஒப்பு கொடுக்கிறேன். எல்லாத்தையும் ஆசீர்வதிங்க அப்பா. போக்கே வரவையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவன், பாதுகாக்கிற தேவன், ஆத்மாவை ஆசீர்வதிக்கிறவர், ஆத்மாவை காக்கிறவர். ஹல்லேலூயா. நம்முடைய வார்த்தையும் நம்முடைய அபிஷேகத்தையும் கர்த்தர் தந்தருளுவீராக. ஓ glory, ஹல்லேலூயா. ஆமென். நன்றியோடு மை சோதரிக்கிறோம். எல்லா தேவைகளும் அற்புத விதத்திலே சந்திக்கிற தேவன், அற்புதமாய் எங்களோடு கூட இடைப்படுகிற தேவன். நான் அன்றே புத்தி கெட்டாத காரியத்தை எங்களுக்கு தெரியப்படுத்தி எங்களுக்கு அன்றே பேசுகிற தேவன் நீங்கப்பா. கர்த்தர் எங்களோடு பேசுவீராக, எங்களை நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உட்காருவோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. உன்னதமானவருடைய உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். ஆமென். ஹல்லேலூயா. அவர் சட்டையின் கீழ் நான் அடைக்கலம் புகுவேன், அவர் சிறகுகளாலே தேவன் என்னை மூடிக்கொள்வார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். என் அடைக்கலம், என் கோட்டை, நான் நம்பி இருக்கிறவர். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவோம்? ஹல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிந்த பாடலை எல்லா கைகளை தட்டி பாட போறோம். ஆமென். Glory Jesus. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவன் அடைக்கலம், தேவனின் அடைக்கலமே, எல்லாரும் கையில தட்டி, என் கோட்டையும் மரணும் அவர். அவர் சத்தியம் பரிசயம் கேடகமா, என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசயம் கேடகமா, என் நம்பிக்கையும் அவரே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்பு, பகலில் பறக்கும் அம்புக்கும், நீருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். வீருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவன் உன் அடைக்கலமே, ஒரு பொல்லாப்பு முன்னை சேருமோ, ஒரு வாதயம் முன் கூடாரத்தை அணுகாமலை காத்திடுவார். ஒரு வாதயம் முன் கூடாரத்தை அணு
அணுகாமலை காத்திடுவார். அவர் செய்யும் ஹல்லேலூயா 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 ஹalleluya hallelujah 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 பலிகளில் எல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடினார். சிங்கத்தின் மேலும் நடந்து வலு சர்ப்பத்தையும் மிதிப்பார். விசுவாசத்தையே முற்றும் நம்பினதா உன்னை விடுவித்து காத்திடுவார். விசுநாமத்தையே முற்றும் நம்பினதா நம்மை விடுவித்து காத்திடுவார். மகனேசு வாழ்க வாழ்க அதிசயமானவர் வாழ்க வாழ்க வல்லமையுள்ளவர் வாழ்க வாழ்க மரித்துயிர்த்தெழுந்தாரே. இறை மகனேசு வாழ்க வாழ்க அதிசயமானவர் வாழ்க வாழ்க வல்லமையுள்ளவர் வாழ்க வாழ்க மரித்துயிர்த்தெழுந்தாரே. கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Praise the Lord, 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 praise the Lord. Amen. அவர் நம்மை காக்கிற தேவன். அவர் நம்மை தம்முடைய சிறகுகளாலே மறைத்து நம்மை காக்கிறவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் தமது சிறகுகளாலே மூடுவார். He covers us with his wings. யாரை மூடுவார்? Who does he cover? யாரெல்லாம் அவர் சிறகுகளிலே வர முடியும்? Who can come under the shadow of his wings? தேவனுடைய கிருபை எவ்வளவு பெரிதா இருக்கிறது. Lord, how great is your goodness. ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. ஆமென். தேவனுடைய கிருபை மிகவும் பெரியது. The grace of God is very great. அந்த கிருபையினால் தான் மனுபுத்திரர்கள் அவருடைய செட்டையின் நிழலிலே வந்து தங்குகிறார்கள். Because of that grace, the sons of men come into the wings of the Lord. இந்த நாளிலும் நாம் நம்முடைய சமூகத்தில் வருவது அவருடைய கிருபையினால் வந்திருக்கிறோம். We come to his presence because of his grace. அவர் கிருபையினால் தான் நாம் வந்திருக்கிறோம். Because of his grace we have come. ஆகையால் தான் அவருடைய செட்டை நம்மை மூடி இருக்கிறது. Hence his wings have protected us. இங்கே சங்கீதம் 31 சங்கீதம் 19 வசனத்திலே சொல்லி இருக்கிறது. Here in Psalm chapter 31 verse 19 it is said, உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திற்கு முன்பாக உம்மை நம்புவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது. For those who fear you, which you have prepared, for those who trust in you, in the presence of the sons of men, oh how great is your goodness. உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது. Oh how great is your goodness. இவ்வளவு பெரிய நன்மை என்ன? What is this so good great? இந்த இவ்வளவு பெரிய நன்மை யாருக்கு கிடைக்கிறது? Where does this great goodness receive? அந்த பெரிதான நன்மையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், to receive that great goodness, இரண்டு காரியம் இருக்க வேண்டும். we must have two things. கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். We must fear the Lord. மனிதர்களுக்கு முன்பாக தேவனை நம்ப வேண்டும். Before men we must trust in God. தனிப்பட்ட விதத்தில் தேவனை நம்புவோம். We will trust in the Lord at a personal time. ஆனால் தனிப்பட்ட விதத்தில் தேவனை நம்புவோம். We trust in the Lord at our own in secret. ஆனால் But
ஜனங்களுக்கு முன்பாக தேவனை நம்புகிற மனிதர்களை தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார். But the Lord seeks for the men that trust in Him before men. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. இப்படி மனிதர்களுக்கு முன்பாக தம்மை நம்புகிற மனிதனையும் தமக்கு பயப்படுகிற மனிதனுக்கும் அவர் பெரிய நன்மைகளை கொடுக்கிறார். The Lord gives great goodness to those who fear Him and those who trust in Him before men. இப்பொழுது அந்த நன்மை என்ன? What is this goodness? அந்த பெரிய நன்மை என்ன? What is this great goodness? அடுத்த வசனம் சொல்லுகிறது சங்கீதம் 31:20. Psalm chapter 31 verse 20 says, மனுஷருடைய அகங்காரத்திற்கும் from the plots of the men அவர்களை தமது சமூகத்தின் மறைவிலே மறைத்து you shall keep them secretly. நாவுகளின் சண்டைகளுக்கு அவர்களை விலக்கி உமது கூடாரத்திலே ஒளித்து வைத்து காப்பாற்றுகிறேன். And in a pavilion from the strife of tongues you shall hide them in a secret place of your presence. அவர்களுக்கு சிறகின் நிலையிலே ஒரு பாதுகாப்பை தருகிறார். He gives protection under the wings. அவர் செட்டையிலே ஒளித்து வைக்கிறார். He hides them under his wings. எப்படி? How? எந்த சூழ்நிலையிலிருந்து அவர் நம்மை பாதுகாத்து தம்மை சட்டையின் கீழாக வைக்கிறார்? In what situation does he protect us and hides us in his wings? மனுஷருடைய அகங்காரம் to the plots of men. மனுஷருடைய அகங்காரம் மனிதர்களை அழிக்கிறது. The plots of men destroy men. அகங்காரம் கொண்ட மனிதனும் அழிக்கப்படுகிறான். The plotting man is also destroyed. அகங்காரத்தினாலே மற்ற மனிதர்களும் பாதிக்கப்பட்டு அழிக்கப்படுகிறார்கள். Because of these plots other men are also destroyed. இந்த ஆணவம் அகங்காரத்தினால தான் பகைகள், கொலைகள், வெறிகள், தாக்குதல்கள் இப்படி பல விதத்திலே மனிதன் அதை அகங்காரத்தை வெளிப்படுத்துகிறான். Because of this haughtiness the man reveals various pride, self preservation. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. ஆண்டவர் அவரை நம்புகிற பிள்ளைகளை, மனிதர்களுக்கு முன்பாக தம்மை நம்புகிற பிள்ளைகளை, தமக்கு பயப்படுற பிள்ளைகளை மனுஷனுடைய அகங்காரத்துக்கு விலக்கி பாதுகாக்கிறார். The Lord protects those who believe in Him from the plots of the men. எத்தனை சேலஞ்ச் மனிதன் பண்ணாலும் தேவனுக்கு பயந்து தேவனை நம்புகிற பிள்ளைகளை ஒன்றும் தீங்கு அணுகாது. However plots may be done against you, the Lord it shall not harm you. கர்த்தருடைய காரணம் என்று சொன்னால் அவர் செட்டையின் மறைவு நம்மை பாதுகாக்கிறது. The reason is because he is protecting us under his wings. இரண்டாவது காரியம், நாவின் சண்டைக்கு அவர் விலக்கி கூடாரத்திலே ஒளித்து வைக்கிறார். He keeps us in his tabernacle from the strifes of tongue. அவருடைய சமூகம் நம்மை நாவின் சண்டைகளுக்கு விலக்கி பாதுகாக்கிறது. His presence protects us from the strife of tongues. ஏன் இந்த நாவின் சண்டைகளில் மாட்டக்கூடாது? We must not be caught up in the strife of these tongues. நாமும் சண்டை போடக்கூடாது. We must not also strife. மற்றவர்கள் நம்மளோடு சண்டை பண்ண வருவதற்கு தேவன் நம்மை விலக்கி பாதுகாக்க வேண்டும். The Lord should protect us from the men that bring strife to us. எப்படி நாவுகளை பயன்படுத்துகிறார்கள்? Then how do they use their tongues? சங்கீதம் 64:3 என்ன சொல்கிறது? Psalm chapter 64 verse 3. தங்கள் நாவை பட்டயத்தை போல் கூர்மையாக்குகிறார்கள். Who sharpen their tongue like a sword. இப்படி கூர்மையாக்கப்பட்ட நாவினாலே வார்த்தைகளை எரிகிறார்கள். With this sharpened tongue they throw the words. அதுதான் உள்ளத்தை காயப்படுத்துகிறது. It pierces the heart. அது மாத்திரமல்ல, சங்கீதம் 64:4 சொல்லுகிறது. Psalm chapter 64 verse 4 says, இவர்கள் மறைவுகளிலே உத்தமனின் மேல் எய்யும் பொருட்டு கசப்பான வார்த்தைகளாகிய தங்கள் அம்புகளை நாணேற்றுகிறார்கள். They bend their bows and shoot arrows bitter that they may shoot in secret at the blameless. எப்படி கசப்பான வார்த்தை எப்படி அம்புகளை போல எய்கிறார்கள். That bitter words are like arrows that are shot against them. அந்த கசப்பான வார்த்தைகள் வந்து நம்ம மேல விழுந்த உடனே நமக்குள்ளாக பெரிதான கசப்பை உண்டாக்கி மரணத்துக்கு ஏதுவான கசப்பு நமக்குள்ள வந்து விடுகிறது. When those bitter words come and attack us, it causes bitterness and it leads to death. இப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்கும் பொழுது when we listen to these words, நாம் என்ன செய்கிறோம்? what do we do? வேதனைப்படுகிறோம். We are in pain. சில வேளையில நாமும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறோம். We also rise against them. நாம் அவர்களுக்கு விரோதமாய் எழும்ப வேண்டிய அவசியம் இல்லை. We do not have reason to rise against them. நாம் தேவனை நம்பி அவருக்கு பயந்து இருப்போமானால் கர்த்தர் அவருடைய கூடாரத்திலே ஒளித்து வைக்கிறார். If we believe in God and we trust in Him, the Lord protects us in His tabernacle. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. கர்த்தர் நாமத்துக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். Praise be to God. இங்கே இரண்டாவது காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. Here secondly it is written, சங்கீதம் 17:9. Psalm chapter 17 verse 9. சங்கீதம் 17:9 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? What does Psalm chapter 17 verse 9 say? என்னை ஒடுக்குற துன்மார்க்கருக்கும் என்னை சூழ்ந்திருக்கிற என் பிராண பகைஞருக்கும் மறைவாக உம்முடைய செட்டைகளிலே என்னை காப்பாற்றும். From the wicked who oppress me, from my deadly enemies who surround me, keep me as an apple of your eye, hide me under the shadow of your wings. இங்க இரண்டு மனிதர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. Here it is said about two people, ஒடுக்குகிறதான மனிதர்கள், the men that oppress, பிராணனுக்கு சேதம் உண்டாக்குறதான மனிதர்கள், the men that
cause harm to the soul. இது இவர்கள் யார்? Who are they? இவர்கள் துன்மார்க்கர்கள். They are wicked. அவர்கள் துன்மார்க்கர்கள் என்ன பண்ணுகிறார்கள்? தேவ ஜனத்தை மற்ற ஜனங்கள் நல்ல மனிதர்களை ஒடுக்கும்படியாக எழும்புகிறார்கள். The wicked men rise against the good men to oppress them. மனிதர்களை பிராணனுக்கு விரோதமாய் சில வேளைகளில் எழும்புகிறார்கள். They rise against the souls of men. எத்தனை காரியங்கள் பார்க்கிறோம். We see many things. மரணத்துக்கு ஏதுவான கட்டுகள், the bondages to death. சில வேளைகளில் பொல்லாத மனிதர்கள் என்ன அசுத்தாவியில ஏவி மரணத்துக்கு ஏதுவாய் அவர்கள் நாசப்படுத்தும்படியாக அனுப்புகிறார்கள். The evil men rise against and send the evil spirits to destroy. கொலைவெறி கொண்டதான மனிதர்கள் என்ன பண்ணுகிறார்கள்? அந்த பொல்லாத ஆவியினாலே மனிதர்களை கொலை செய்யும்படியாக எழும்புகிறார்கள். The men with ஆனால் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? But what does the word of the Lord say? இந்த பிராண பகைஞருக்கு மரணத்தை உண்டாக்கும்படியாக பகை கொண்ட மனிதர்களுக்கும் ஒடுக்குகிற துன்மார்க்கர் கைக்கும் தேவன் நம்மை விலக்கி தம்முடைய கூடாரத்திலே தம்முடைய செட்டையிலே மறைவிலே அவர் வைக்கிறார். The Lord hides us under the shadow of his wings from the wicked and from the deadly enemies that surround us. அதனால தான் இங்கே சங்கீதம் 64:6 சொல்லப்பட்டிருக்கிறது. So it is said in Psalm chapter 64 verse 2. அவர் நியாயக்கேடுகளை ஆய்ந்து தேடி தந்திரமான யோசனை நிறைவேறும்படி பிரயத்தனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவருடைய உட்கருத்தும் இருதயமும் ஆழமாய் இருக்கிறது. They devise iniquities. We have perfected a shrewd scheme. Both inward thought and the heart of the men are deep. தந்திரமான யோசனைகளை யோசித்து வைத்து they devise a shrewd scheme. நம்ம என்ன பண்ணுகிறார்கள்? அழிக்கும்படியாக நம்மை ஒடுக்கும்படியாக பிரயாசம் எடுக்கிறார்கள். They work so to destroy us and to subdue us. ஆகையால்தான் சங்கீதம் 64:2 சொல்லப்பட்டிருக்கிறது. So Psalm chapter 64 verse 2 says, துன்மார்க்க செய்யும் ரகசிய ஆலோசனைக்கும் அக்கிரமக்காரருடைய கலகத்துக்கும் என்னை விலக்கி மறைத்துள்ளும். Hide me from the secret plots of the wicked, from the rebellion of the workers of iniquity. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. துன்மார்க்க செய்யும் ரகசிய ஆலோசனை பலிக்காமல் போக வேண்டும். The secret plots of the wicked should not come to naught. இவர்கள் மறைவில் தான் இந்த ரகசிய ஆலோசனைகளை நிறைவேற்றும்படியாக பிரயத்தனம் பண்ணுகிறார்கள். They work so that these plots will harm us. நமக்கு விரோதமாய் இருக்கிறதான பகைகள் மற்ற யாருக்கும் வெளியில தெரியல, நமக்கும் தெரியவில்லை. ஆனால் காலங்கள் வரும் பொழுது நமக்கு விரோதமாய் எழும்பி செயல்படும் பொழுது தான் தெரிகிறது, ஐயோ இந்த மனிதன் நமக்கு விரோதமாய் இருக்கிறான் என்று சொல்லி. We do not know the hate that is against us, and when time comes we see that men hate us. ஆகையால தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அக்கிரமக்காரருடைய கலகம், துன்மார்க்கத்தின் ரகசிய ஆலோசனை, இப்படிப்பட்ட மரணத்துக்கு ஏதுவான கண்ணிகள், ஆண்டவர் ஒடுக்குகிற எல்லா மனிதர் கையிலிருந்தும் என்னை தப்புவித்து உம்முடைய செட்டையிலே என்னை ஒளித்து வைத்துக் கொள்ளும். Hence he says, hide me under your shadow of the wings from the secret plots of the wicked and the rebellion of the workers of iniquity. உம்முடைய செட்டைகளின் நிழலிலே என்னை காப்பாற்றும். Hide me under the shadow of your wings. தேவன் செட்டையின் மறைவில் வைத்து நம்மை காப்பாற்றுகிறார். The Lord protects us and hides us under his wings. மனிதர்களிலிருந்து நம்மை காப்பாற்றுகிறார். He protects us from the wicked men. நாவினுடைய வார்த்தைகளுக்கு விலக்கி நம்மை பாதுகாத்துக் கொள்ளுகிறார். From the words of the mouth he protects us. கசப்பான வார்த்தைகளிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ளுகிறார். He protects us from bitter words. இருதயத்தை வேதனைப்படுத்துகிறதான வார்த்தைகளிலிருந்து நம்மை காப்பாற்றுகிறார். He protects us from the words that cause harm to our soul. எல்லாம் அவருடைய கூடாரத்தை அவருடைய செட்டையின் நிழலிலே நாம் வரும்பொழுது நடக்கிற காரியங்கள். This all happened when we come under the shadow of his wings. மூன்றாவது காரியம், thirdly, சங்கீதம் 91:4, Psalm chapter 91 verse 4. அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். He shall cover you with his feathers. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகுவாய். And under his wings you shall take refuge. தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். He shall cover you with his feathers. எவ்வளவு பெரிய வாக்குத்தத்தம். How great is this promise. இதுதான் நமக்கு பெரிய ஒரு பாதுகாப்பு. This is the great protection for us. தேவனை நம்புவாய் என்று சொன்னால், if you believe in God, எப்படி? how? யாருக்கு தெரியாம ஓடி வரதில்லை. Not coming secretly. நீ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருப்பது எல்லாருக்கும் தெரியணும். Everyone must know that you have accepted God. அதுல என்ன வெட்கம் அது? What is shame in it? அதுல ஒண்ணும் வெட்கம் கிடையாது. We do not have no shame. பெரிய பாக்கியம். It is a great privilege. ஆண்டவருடைய பிள்ளையா இருப்பது பெரிய பாக்கியம். To be a child of God is a privilege. கர்த்தரை நம்புகிறேன் என்று சொல்லுவதிலே நமக்கு ஒரு பெரிதான ஒரு ஆசீர்வாதம், பாதுகாப்பு, அது நமக்கு ஒரு பெரிய மேன்மை. To say that I believe in Jesus is a great protection and it's a
great privilege. நீ ஏன் வெட்கப்படுற? Why should you be ashamed? நம்ம வெட்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. We do not need to be ashamed. நீ ஏன் பயப்படுற? Why do you fear? மெய்யான தேவனை நீ அறிக்கை செய்வதிலே சொல்லுவதிலே அவர்தான் என் தெய்வம் சொல்லுவதிலே நீ ஏன் பயப்படணும்? Why do you fear when you confess the true God? இயேசுவை மெய்யான தெய்வமா ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக வரைக்கும் பயம் இருந்திருக்கலாம். You may have feared before accepting Jesus as true God. ஆனால் மெய்யான தெய்வத்திலே வந்த பிறகு வல்லமையுள்ள தேவனிடத்திலே சர்வ வல்லமையிடத்திலே வந்த பிறகு உனக்கு ஏன் பயம்? After coming into the Almighty and accepting Him, why do you fear? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. மனுஷன் முன்பாக நாம் தைரியமாய் கர்த்தரை நம்புகிறது தெரிய வேண்டும். We must be courageous and the men should know that we believe in God. அவர் சொல்லுகிறார். He says, என்னுடைய செட்டையினால உன்னை மூடுவேன். I will cover you with my feathers. அவர் செட்டையின் கீழ் நீ அடைக்கலம் புகுவாய். And you shall take refuge under His wings. கர்த்தரை நம்புகிற பிள்ளைகள் அனைவருக்கும், அவரை தேடி வருகிற பிள்ளைகள் யாவருக்கும் கிருபை பெற்று வேண்டும் என்று சொல்லி கேட்கிற அத்தனை பேருக்கும் அந்த கிருபையினால அவர் செட்டையின் மறையில் நீ நானும் வந்து தங்கலாம். For all the children of God who ask His grace, we can come under the shadow of His wings and get protection. ஆகையால்தான் இந்த செட்டையின் மறைவிலே வந்தால் என்ன நடக்கும்? So what happens when we come under this protection of these feathers? இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் தப்புவிக்கப்படுவாய். You shall not be afraid of the terror by night nor the arrow that flies by day. இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கு நீ தப்புவிக்கப்படும். You will be பகலில் பறக்கும் அம்புக்கும் நாம் தப்புவிக்கப்படுவோம். You will be protected from the arrows that flies by the day. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. இது என்ன இரவில் உண்டாகும் பயங்கரம்? What is this terror by night? சில பேருக்கு தெரியும் அது. Some people know. சில பேருக்கு நல்லாவே அனுபவத்தில் பட்டிருப்பாங்க. Some people may be experienced. இந்த இரவில என்ன நடக்கும்? What happens in the night? யோபு 4:13 வசனம் சொல்லுகிறது. Job chapter 4 verse 13 says, மனுஷர் மேல் அயர்ந்த நித்திரை இறங்குகையிலே ராதரிசனங்களிலே பல தோற்றங்கள் உண்டாகும். In disquieting thoughts from the visions of the night when deep sleep falls on men. எப்படி நமக்கு என்ன வரும்? What will happen? நமக்கு இரவில in night நம்ம தூங்கும்போது when we sleep என்ன நடக்கும்? What happens? தரிசனங்கள் உண்டாகும். Disquieting thoughts come. ராவில என்ன உண்டாகும்? What will happen in the night? பலவிதமான தோற்றங்கள் உண்டாகும். Many visions will come. ரசிக்கிற மாதிரிலாம் இல்ல. Not that is tasteful. ரசிக்கிற மாதிரிலாம் கிடையாது. Not that is enjoyable. பயத்தை உண்டாக்குகிறதானே. But that causes fear. தோற்றங்கள் உண்டாகும். The visions will come. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God's holy name. இது நடக்கும்போது என்ன வருது? So what happens when this comes? இந்த உருவங்கள் தோன்றும் பொழுது என்ன நடக்கும்? What these thoughts will bring us? யோபு 4 அடுத்த வசனம் சொல்லுகிறது. In verses 14 it says, ஒரு ஆவி என் முகத்துக்கு முன்பாக கடந்தது. Then a spirit passed before my face. யோபு 4:14 சொல்லப்படுகிறது, நடுக்கமும் திகிலும் என்னை பிடித்தது. Fear came upon me and trembling. நடுக்கமும் fear திகிலும் and trembling என்னை பிடித்தது. It came upon me. என் எலும்புகள் நடுங்கினது. Which made all my bones shake. என் எலும்பு நடுங்கினது. Which made all my bones shake. இந்த பயத்தை உண்டாக்கி, it causes fear. இந்த திகிலை உண்டாக்கி, it causes this trembling. என்ன பண்ணுச்சு? அடுத்த வசனம் சொல்லுது, ஒரு ஆவி என் முகத்துக்கு முன்பாக கடந்தது. In the next verse, then a spirit passed before my face. என் உடலின் மயிர் சிலுத்தது. The hair on my body stood up. இதுதான் இரவில் உண்டாகும் பயங்கரம். This is the terror that happens by night. இதுதான் இரவில் உண்டாகும் பயங்கரம். This is the terror of the night. இந்த பயங்கரத்திலிருந்து தேவன் நம்மை மூடி பாதுகாக்கிறார். The Lord protects us from this terror. எப்படி? How? தம்முடைய செட்டையினுடைய நிழலிலே மறைவிலே நம்மை வைத்து காப்பாற்றுகிறார். Under the shadow of His wings. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஹalleluya. Hallelujah. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இங்கே இரண்டாவது காரியம், இரவில் என்ன நடக்கிறது? So what happens in the night? இங்கே சொல்லப்படுற ஏசாயா 21:4. Isaiah chapter 21 verse 4. என் இருதயம் திகைத்தது. My heart wavered. திகில் என்னை திடுக்கிட பண்ணினது. Fearfulness frightened me. எனக்கு இன்பம் தந்த இரவு பயங்கரமாய் மாறிற்று. The night which I longed for, he turned into fear for me. இன்பம் தந்த இரவு எனக்கு எப்படி மாறிடுச்சு? The light that causes good, what does it make? பயங்கரமாய் மாறிற்று. It made into a trembling. எப்படி திரும்ப அந்த அனுபவம் இருக்கும்? How will this experience be? எப்ப இந்த இரவு கடக்கும்னு இருக்கும். They will wait when this night will pass. ஆனா அந்த இரவு பெரிதான ஒரு நீண்டமான நேரம் போல இருக்கும். But the night will be prolonged. இருதயம் திகிலாய் இருக்கும். The heart will tremble. இருதயம் திகைக்கும். The heart will cause fear. ஏன் இந்த இன்பம் தந்த இரவு பயங்கரமாய் மாறிற்று? Why does this night that brought a good changed into fear? ஒரு காரியத்தை அவன் கேட்கிறான், காண்கிறான். He sees one thing and he hears it.
கேட்டதினாலே உழைவு கொண்டு, I was distressed when I heard it. கண்டதினாலே கலங்கினேன். I was dismayed when I saw it. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. சில துர்ச்செய்திகளை கேட்கும் போதும் இப்படிதான் இன்பம் தந்த இரவுகள் எல்லாம் பயங்கரமாய் மாறுகிறது. When we listen to unfortunate news, our nights turn like this. சில காரியங்களை பார்ப்பதினாலே இருதயம் கலங்குகிறது. When we see some things, our heart is frightened. ஐயோ, ஏன் இந்த காரியம் என் குடும்பத்திலே? Why is this happening in my family? ஏன் எனக்கு இது நடக்கிறது? Why is this happening against me? ஐயோ, நான் நம்பினவர்கள் ஏன் இப்படி இருக்கிறார்கள்? Why do the people that I trust work against me? என் கண்களினாலே சில காரியங்களை கண்டேனே. I have seen certain things with my eyes. ஐயோ, இந்த துர்ச்செய்தி என் காதுகள் கேட்டதே. This evil news has happened. இரவு தூங்க முடியவில்லை. I can't sleep in the night. மன கலக்கங்கள், The fears of the death, போராட்டங்கள், troubles. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இதுதான் இரவில் நடக்கிற காரியம். This is what happens in the night. இதுதான் இரவில் தூங்க முடியாதபடிக்கு பண்ணுகிற காரியங்கள். This is what happens that causes fear that you cannot sleep. அவர் செட்டையின் மறைவிலே நமக்கு அடைக்கலம் உண்டு. The Lord says you have protection under the shadow of his wings. அந்த செட்டையினுடைய நிழலிலே நமக்கு பாதுகாப்பு உண்டு. We have the protection under the shadow of his wings. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. Praise be to God. இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. Let the name of God be glorified. மூன்றாவது இரவில் நடக்கிற காரியம் என்ன? Thirdly, what happens in the night? ஒரு மதிக்கட்டவன் இருந்தான். A foolish man was there. வேதம் அவனைதான் சொல்லுகிறது. The Bible says about him. அவனுக்கு அப்படிதான் பேசுகிறது. The Bible talks about him. இவன் என்ன செஞ்சான்? What did he do? இவனுக்கு நல்ல ஆசீர்வாதங்கள் வந்தது. Many good blessings was given to him. களஞ்சியத்தை இடித்து இந்த பொருட்கள் எல்லாம் நிரப்புவேன்னு சொன்னான். He destroyed his warehouse and he said that he will store it there. என் ஆத்துமாவே நல்ல புசிச்சு குடிச்சு சந்தோஷமா இரு. My soul eat, drink and be நான் விரும்பின எல்லாத்தையும் நான் பெற்றுக்கொண்டேன். I received it all I desired. இப்ப ஒரு சத்தம் வருது. Now a voice comes. அவனுக்கு என்ன சொல்லுது? What does it say? மதிக்கெட்டவனே, fool, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும். This night your soul will be required from you. அப்பொழுது நீ செய்கிறவைகள் யாருடையதாகும்? Then whose will those things that which you have provided? ஆமென். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. நம்முடைய சேகரிப்பு எல்லாம் தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாகவும் நம்முடைய குடும்பத்துக்கு மகிமை உண்டாகவும் தான் இருக்க வேண்டும். For all the wealth that we have gathered should be for the glory of God and our family. ஆனா அதுவே நம்பிக்கையாய் மாறி விட கூடாது. But that should not be our belief. நான் சேர்த்து வச்சிட்டேன். I have gathered. நான் சாப்பிட்டு நல்லா சுகமா இருப்பேன். I will eat and drink. ஒன்று கவலை கிடையாது. I do not have any worry. நான் ரொம்ப ஞானமா எல்லாத்தையும் பண்ணிட்டேன். I have done wisely. ஆண்டவர் சொல்லுகிறார். The Lord says, மதிக்கட்டவன், you fool, மதிக்கட்டவனே, fool. நீ இன்றைக்கு உன் ஆத்துமா இந்த இரவிலே எடுத்துக்கொள்ளப்பட்டால் என்ன ஆகும்? When in this night when your soul is taken from you, what will happen to you? நம்ம நம்பிக்கை யார் மேல் மாத்திரம் இருக்க வேண்டும்? Where should our faith be? கர்த்தரிடத்தில் மாத்திரம் இருக்க வேண்டும். It should be upon the Lord. நம்முடைய நம்பிக்கை கர்த்தரிடத்தில் மாத்திரம் இருக்க வேண்டும். It should be upon the Lord. தேவன் கொடுத்த எல்லா பொருளுக்காக ஸ்தோத்திரம். தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்துக்காக ஸ்தோத்திரம். Thanks to all the blessings given by God. Thanks to the children given by God. வீட்டுக்காக ஸ்தோத்திரம். Thanks to the house given by God. எல்லாவித வேலைக்காக ஸ்தோத்திரம். Thanks for the work given by God. ஆனால் என் இருதயம் கர்த்தரை மாத்திரம் நம்பி இருக்கும். But my heart should believe in the Lord. நான் மற்ற எதையும் நான் நம்ப தயாரா இல்லை. I am not ready to believe in anything else. அவர் கொடுத்த எதையும் நான் அது ஒரு நம்பிக்கையாய் எடுத்துக்கொள்ள மாட்டேன். I will not take anything that is he has given me as a belief. இயேசு மாத்திரமே. My belief is on the Lord. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. Hallelujah. இந்த இரவிலே இந்த இரவிலே உன் ஆத்துமா இந்த இரவிலே உன்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டால் நீ என்ன செய்வாய்? In this night when your soul is taken from you, what will you do? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God. இதுதான் இரவில் நடக்கிற காரியம். This is what happens in the night. இரவில் தான் மரணம். In night death comes. இரவிலே தூக்கம் இல்லாமல் துக்கம். In night without sleep you have worry. இன்பம் தந்த இரவுகள் பயங்கரம். The night that caused you good will become terror. கர்த்தர் நாம இரவிலே பயங்கரமான தோற்றங்கள். The visions that are disquieting. திகிலும் பயங்களும் உண்டாக்குறதான தோற்றங்கள். The thoughts that bring fear and trembling. இந்த வேளையில் நீ ஆண்டவர் இயேசுவை நம்புவாய் என்று சொன்னார். In this moment when you believe in God, ஆண்டவர் இயேசுவின் இரத்தத்தால் நீ கழுவப்படுவாய் என்று சொன்னார். if you are being cleansed by the blood of Jesus, ஆண்டவர் உன்னை தம்முடைய சிறகுகளாலே மூடுவார். the Lord will protect you with his feathers. உன்னுடைய பாவங்களுக்காக சாபங்களுக்காக இரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்தவர். He who gave his life for you, for your curses and your sins, அடக்கம் பண்ணப்பட்ட மூன்றாம் உயிரோடு எழுந்தார். he resurrected in the third day. ஆகையால் அவரை நம்புகிற ஒவ்வொருவருக்கும் ஜீவனுள்ள தேவன்
அவர் சட்டையில் மறைவிலே மூடுவார். So all those who believe in him, the Lord will, the true living God will protect you under his wings. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God's holy name. ஆகையால் தான் லூக்கா 12 அதிகாரம் 21 வசனம் சொல்லுகிறது. So Luke chapter 12 verse 21 says, தேவனிடத்தில் ஐஸ்வரியனாய் இராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான். So is he who lays up treasure for himself and is not rich toward God. தேவனிடத்தில் ஐஸ்வரியனாய் இராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படித்தான் இருக்கிறான். So is he who lays up treasure for himself and is not rich toward God. நம்முடைய தேவனிடத்தில் நாம் ஐஸ்வரியனாய் மாற வேண்டும். We must be rich before God. தான தர்மங்கள் செய்ய வேண்டும். We must give alms. நம்முடைய குடும்பத்தை சரியாய் பராமரிக்க வேண்டும். We must nourish our family correctly. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God's holy name. நம்ம மற்றவர்களுக்கு அன்பு செலுத்த வேண்டும். We must love one another. நமக்காக மட்டுமே வாழக்கூடாது. We must not live for ourselves. மிகவும் பெரிதான ஒரு காரியத்திலே பயங்கரத்திலே கொண்டு வந்து விடும். It will lead you to terrible things. தேவனிடத்தில் ஐஸ்வரியனாய் இருக்க வேண்டும். You must be rich in God. தனக்காக பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க காரியங்கள், அதை நம்புகிற காரியங்கள் சேர்த்து அந்த பொருள் மீது நம்பிக்கை வைக்கிற காரியம் நம்ம இடத்துல இருக்க கூடாது. We should not have things that make us believe to gather treasure. சேகரிக்க வேண்டிய காரியங்கள் உண்டு. There are certain things when we need to gather treasure. வேதம் சொல்லுகிறது அதன் மேல் நம்பிக்கை வைக்காதே. But do not keep your faith, the Bible says. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God's holy name. கடைசியா என்ன காரியம்? Lastly, what are we? கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. பகலில் பறக்கும் அம்பு. The arrow that flies by the day. பகலில் பறக்கும் அம்பு. The arrow that flies by the day. எபேசியர் 6 அதிகாரம் 16 வசனம் சொல்லுகிறது. Ephesians chapter 6 verse 16. பொல்லாங்கன் ஏயும் அக்னியாஸ்திரங்களை எல்லாம் அவிழ்த்து போடத்தக்கதாக எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசத்தின் கேடத்தை பிடித்துக் கொண்டவர்களாய் நில்லுங்கள். Above all, taking the shield of faith with which you will be able to quench all the fiery darts of the evil. இந்த பகல்ல என்ன அம்பு பறக்குது? What is this arrow that flies by the day? பொல்லாங்கன் ஏயும் அக்னியாஸ்திரங்கள். These are the fiery darts of the wicked. அதுதான் திடீர்னு எங்கேயோ ஒரு குத்திரமா இருக்கு, திடீர்னு எங்கேயோ வலியை உண்டாக்குது, திடீர்னு என்ன பண்ணுது, ஏதோ ஒரு சடுதியில் ஒரு திகிலை உண்டாக்குது. இப்படி சத்ருவானவன் தேவன் ஜனங்களை அழிக்கும்படியாக அவன் கிரியை செய்து கொண்டு தான் இருக்கிறான். The devil is working so that suddenly you will feel pain, you will feel something picking. பொல்லாத காரியங்கள், பொல்லாத இச்சைகள், இப்படி பலவிதமான காரியங்களை மனிதர்கள் மேலே ஏவிக்கொண்டே தான் இருக்கிறான். He casts thoughts that are wicked, that are lustful and that are against God. இது சத்துரு பொல்லாத அசுத்தாவிகள் ஏயும் அக்னியாஸ்திரங்கள். These are the fiery darts of this Satan. அதற்கு விசுவாசம் நமக்கு வேண்டும். For that we need faith. ஆண்டவர் அந்த விசுவாசத்தை தூக்கி பிடித்தவர்களாய் இருக்க வேண்டும். We must have the shield of faith. எவ்வளவு நல்ல காரியம். See how good it is. நீ வேலை செய்றியா? Are you working? அங்க விசுவாசத்தை கட்டவிழ்க்கணும். You must build your faith there. நீ குடும்பத்துல நம்முடைய விசுவாசத்தை கட்டவிழ்க்கணும். You must build your faith in your family. பிள்ளைகள் குறித்து விசுவாசத்தோட இருக்கணும். For your children you must be faithful. ஊழியத்துல விசுவாசத்தோட இருக்கணும். You must be faithful in the ministry. என்னுடைய காரியங்கள்ல தேவனிடத்துல விசுவாசம் உடையவனா இருக்க வேண்டும். In all my things I must be faithful to God. எல்லாத்திலும் விசுவாசத்தை காட்டணும். In everything I must show my faith. கர்த்தர் விசுவாசம் என்ன? What is faith? நம்பிக்கையில உறுதி. It is being surety in belief. நம்பிக்கையில உறுதி. It being sure in belief. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. காண்கிறதுல நம்புறதெல்லாம் ஒரு பெரிய காரியமே கிடையாது. It is not a great thing that what you see and that you believe what you see. காணாதி நம்புகிறதுதான் மெய்யான நம்பிக்கை. The true belief is that what you don't see and believing. நம்பிக்கையிலே உறுதி. It's surety in faith. காணப்படாத நிச்சயம். It is the இப்படி காணாதவைகளிலே நிச்சயத்தும் கொண்டு கர்த்தர் நடத்துவார் என்று சொல்லி நாம் முன்னேறும் பொழுது தேவன் அதை தான் பார்த்து விசுவாசம் என்கிறார். When we have faith on the things that we do not see, this is what the Lord treats as faith. உலகம் சொல்கிற மாதிரி உன்னை நம்பு அப்படிலாம் கிடையாது. உன்னை நம்பு, you believe yourself. அதெல்லாம் கிடையாது. This is not that. உருவாக்கினவரை நம்ப வேண்டும். You believe the creator. அவர்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. That he is Jesus Christ. அவர்தான் இரத்தத்தை சிந்தி மனுக்குலத்தினுடைய பாவத்துக்காக பரிகாரம் செய்தவர். He shed his blood and he took the burden of the humanity. பாவிகளுக்காக பாவம் செய்த சர்வலோகத்தினுடைய மனிதர்களுக்காக தன் ஜீவனை கொடுத்தவர். For all the sinners on this earth he gave his life.
அவர் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கும் ஆளுகை செய்கிறவர். In the third day he rose up and now he rules. அவர் மீது விசுவாசம் வைக்க வேண்டும். We must keep our faith on him. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இந்த செட்டையின் மறைவிலே வைக்கும் பொழுது என்ன நடக்கும்? So what happens when we are under the shadow of his wings? இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் நீ பயப்படவே மாட்டாய். Nor the pestilence that walks in darkness, nor the destruction that lays waste on the noonday. நான்காவது காரியம். Fourthly, சங்கீதம் 27:5 சங்கீதம். Psalm chapter 27 verse 5. தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் என்னை மறைத்து கூடார மறைவிலே ஒளித்து என்னை கண்மலை மேல் உயர்த்துவார். For in the time of the trouble he shall hide me in his pavilion, in the secret place of his tabernacle he shall hide me. He shall set me on the high upon a rock. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. தீங்கு நாளிலும் அவர் செட்டையின் மறைவிலே வைப்பார். In the day of trouble he will protect under his wings. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to God. எல்லாரும் ஜெபிப்போமா? Let us all pray. ஹல்லேலூயா. Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God's holy name. எல்லா வாயில திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. ஹல்லேலூயா. அவர் சட்டையின் மறைவு என்ன செய்கிறது? What does shadow of his wings do? மனுஷனுடைய அகங்காரத்துக்கும் நாவின் சண்டைகளுக்கும் நம்மை விலக்கி பாதுகாக்கிறது. It protects us from the plots of the men and the strife of tongues. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஹல்லேலூயா. Hallelujah. அவருடைய சமூகம், அவருடைய செட்டை நம்ம என்ன செய்கிறது? What does this wings do? ஒடுக்குகிறதான துன்மார்க்கனுக்கும் பிராண பகைஞருக்கும் விலக்கி பாதுகாக்கிறதே. It protects us from the wicked that oppresses and the men that are devised against us. அவருடைய செட்டையின் மறைவிலே என்ன உண்டு? What happens under the shadow of his wings? இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் அவர் தப்புவிக்கிற தேவன். He protects us from the terror by the night and the arrow that flies by the day. இந்த இருளிலே உண்டாகிற பயங்கரங்கள், கலக்கங்கள், துர்ச்செய்திகளால் உண்டாகிறதான இன்பமான இரவுகள், பயமான இரவுகள், மாறின காரியங்களை எல்லாம் விலக்கி பாதுகாப்பார். He protects us from the terror of the night that are disquieting thoughts and the visions of the night. பொல்லாத ஆவிகள் நம்மை பயமுறுத்தாதபடி தம்முடைய செட்டையின் மறைவிலே வைத்து பாதுகாப்பார். He protects us under his wings so that evil spirits may not harm us. மரணத்தின் வல்லமையிலிருந்து தேவன் நம்மை பாதுகாப்பார். He protects us from the power of death. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. அது மாத்திரமல்ல, இருளில் நடமாட கொள்ளை நோய் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் தேவன் நம்மை தப்புவிப்பார். Not only that, he protects us from the pestilence that walks in darkness and the destruction. நாம செட்டைகளுக்குள் அடைக்கலம் புகுவோம். Let us go into the protection of his wings. ஆண்டவருடைய கிருபை நமக்கு உண்டு. We have the grace of God. யாருக்கு செட்டை நிலையில் அடைக்கலம்? Who has the protection of the wings? யாருக்கு அவருடைய சமூகத்தில் அடைக்கலம்? Who has the protection under his presence? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God's holy name. அவரை நம்புகிற பிள்ளைகளுக்கு, to the children that believe in him. யார் எப்படி நம்புகிற பிள்ளைகள்? These children, who do they believe? இருதயத்தை நம்புகிற மாத்திரமல்ல, not only they believe in heart, தன்னை சுற்றி இருக்கிற மனிதர்களுக்கு முன்பாக தேவனை நம்பி இருக்கிற மனுஷர்கள், but they trust in the Lord before the men that surround them. நீ நம்புகிற காரியங்களை கர்த்தர் தான் என்று சொல்லி மனிதர்கள் அறிந்திருக்க வேண்டும். The men should know that you believe in Jesus. அவருக்கு பயப்படுகிற மனிதனுக்கு தேவன் தம்முடைய சட்டையின் மறைவிலே பாதுகாக்கிறார். The Lord protects those who trust in him. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய கிருபையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தம்முடைய சட்டையின் மறைவிலே பாதுகாப்பார். The Lord protects under his shadow of his wings for everyone who asks his grace. ஆகையால தான் தேவ ஜனங்கள் சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்க வேண்டும். Hence when the people of God gather and pray, you must give thanks. நம்ம ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது கர்த்தர் தம்முடைய கிருபையை அதிகமாய் தருகிறார். When we praise him, God gives his grace more and more. அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகிறது. For many's praise, grace increases. ஆகையால தான் வீடு ஜெபங்களிலே, குடும்ப ஜெபங்களிலே நாம் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்கிறது நமக்கு ஒரு பெரிதான கிருபை. Hence when we gather in our houses and when we pray, it is a great privilege that grace comes upon us. அதிகாலையிலே தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் புது கிருபைகளை தருகிறார். In the early morning when we call upon him, he gives us new graces. அந்த கிருபையினாலே அவர் சட்டையின் மறைவிலே நாம் தங்கி அவருடைய சட்டையின் மறைவிலே களிக்கூறலாம். Because of this grace we can enjoy the protection of the shadow of his wings. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஹalleluya மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya இந்த கிருபையை இந்த காலை வேளையிலே கேட்போமா? ஹalleluya இந்த நாளிலும் கேட்போம். ஹalleluya நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya எல்லா சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord, 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 praise the Lord. Hallelujah, 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 hallelujah. இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன்.
இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே கலக்கி கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஆபத்திலும் இயேசுவை நான் நோக்கி கூப்பிடும் வேளையிலும் என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பார் என் ஆத்துமனீசரவர். என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பார் என் ஆத்துமனீசரவர். சேட்டமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியவே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. கரங்களை தட்டி உடைய வார்த்தையின்படியே உடைய சட்டையின் மறைவுக்குள்ளாய் எங்களை வைத்துக் கொள்ளும். நாங்கள் உண்மையே நம்புகிறோம் அப்பா. மக பயப்பட பயத்தை எங்கள் குழந்தைகளுக்கு தருவீராக, சபைக்கு தருவீராக, குடும்பத்துக்கு தருவீராக. இயேசுவின் மூலம் ஜெபக்கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கிய வழிநடத்தலும் இன்று மீண்டும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மத்தியவான் வருகிற வரைக்கும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென். உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்றென்றும் கருத்தினால் அன்றென்று தீவை பெற்றிடுவே. என்றென்றும் இயேசுவின் கரத்தினால் அன்றென்று தீவை பெற்றிடுவே. ஒன்றுக்கும் இனி குறைவில்லை, சொந்தமாய் உம்மை சார்ந்து விட்டேன். ஒன்றுக்கும் இனி குறைவில்லை, சொந்தமாய் உம்மை சார்ந்து விட்டேன். தேவா என்னை ஆசீர்வதியும், எல்லை பெரிதாக்கும். இசுதேவா என்னை ஆசீர்வதியும், எல்லை பெரிதாக்கும். உமது கரமோ என்னோடு இருந்து எல்லா தீங்குக்கும் விலக்கிடும். உமது கரமோ என்னோடு இருந்து எல்லா தீங்குக்கும் விலக்கிடும். தேவனே இயேசுதேவா, தேவனே இயேசுதேவா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.